குட் பேட் அக்லி திரைப்படத்திற்கு பின்னர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் சார் மீண்டுமே நடிக்கிறார் அப்படின்ற செய்தி சில மாதங்களுக்கு முன்னாடி வெளியாகி இயக்கிய ரசிகர்களை குஷிப்படுத்துச்சு. ஏனெனில் அஜித் சார் எப்படி திரையில பார்க்க வேண்டும் அப்படின்னு அவங்க ரசிகர்கள் ஆசைப்பட்டாங்களோ அதையெல்லாம் கச்சிதமாக படத்துல காட்டியிருந்தாரு. அத்துடன் அஜித் சார் மீண்டும் இணைவதை உறுதி செய்த ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் குட் பேட் அக்லி போடவே இந்த படமுமே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே நேரம் பாத்தீங்கன்னா இந்த படத்தை தயாரிப்பதற்கு கோலிவுட்ல முன்னணியில உள்ள எந்த தயாரிப்பாளருமே முன்வரல அப்படின்னு ஒரு பேச்சுமே இருந்தது. அதற்கு காரணம் அஜித் சார் கேட்ட சம்பளம், அதாவது 185 கோடி அஜித் சார் கேட்டாரு. இத்தனைக்குமே விடாமுயற்சி படத்திற்கு அஜித் சார் வாங்கிய சம்பளம் 100 கோடி, குட் பேட் அக்லி படத்திற்கு 110 கோடி தான். ஆனா ஏன் இவ்வளவு கோடியை கேட்கிறார் அப்படின்னு பல பத்திரிகைகள் தவறான வதந்திகளை பரப்பவுமே ஆரம்பிச்சாங்க. சோ இதையெல்லாம் கவனித்துக் கொண்டு அமைதியாக இருந்த ஏகே மற்றும் அவருடைய தரப்பு தற்போது இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பல விளக்கங்களையுமே சொல்லிருக்காங்க. அதாவது ஏகே 64 திரைப்படம் எப்போதோ முடிவாகிவிட்டது, படத்திற்கான கால் ஷீட்டை நான் ஜனவரியில இருந்து தான் கொடுத்திருக்கேன் அப்படின்னு ஏகே அவர்களுமே சொல்லியிருந்தாரு. சோ அது மட்டுமல்லாமல் இந்த படத்தை ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவர்கள் தான் தயாரிக்கிறார் அப்படின்னுமே உறுதி செய்யப்பட்டிருக்கார். சோ இந்த படத்திற்கு ஏகே அவர்கள் 185 கோடி எல்லாம் சம்பளம் கேட்கலையாம், அவருடைய சம்பளம் 120 கோடி தான் அப்படின்னுமே சொல்லப்படுது. சோ இப்படி ஏகே அவர்களை பற்றி பல வதந்திகளையும் தவறான தகவல்களையுமே ஒரு சிலர் சமூக ஊடகங்கள்ல பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த படத்துடைய இயக்குனரான ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களே வெளிப்படையாக பேசியிருக்காரு. சோ இவர் பேசிய இந்த வார்த்தைகள் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. சோ இங்கே 64 படத்துடைய படப்பிடிப்பு ஜனவரி மிடில் ஸ்டார்ட் ஆகுது. சோ படத்துடைய ரிலீஸ பாத்தீங்கன்னா ஆகஸ்ட்ல வச்சுக்கலாம் அப்படின்னு படக்குழு பிளான் போட்டிருக்காங்க. சோ முதல் கட்ட படப்பிடிப்பே சென்னையில நடைபெற உள்ளதாக சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.